ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்திலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி இயேசு சீசர்களை துரிதப்படுத்தினார். நாட்களை நாம் ஒவ்வொருவரும் அக்கறைக்கு போக வேண்டும் என்கிற துரிதப்படுத்தி கடந்து செல்கிற காலம் இதுவாக காணப்படுகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் என்கிற இக்கரையில் நாம் காணப்படுகிறோம். இனி வருகிறதான அந்த நாட்களில் கானான் என்கிற அந்த பரலோகம் என்னும் அக்கறைக்கு போக வேண்டிய அவசியமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த விசுவாச பயணத்திலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே சீசர்களை அக்கறைக்கு போகும்படியாக அவர் துரிதப்படுத்தினார். ஆகையால் இந்நாட்களிலும் நாம் அக்கறைக்கு போக ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. நாட்களை நாம் பார்க்கிறதான பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்ட பொழுது அவர்கள் கானானுக்கு போகும்படியாக தேவன் அவர்களை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகும்படி செங்கடலை இரண்டாக பிளந்து அக்கறைக்கு அவர்களை கடக்கும்படியாக அவர்களை துரிதப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீசர்களை படகில் ஏறி அக்கறைக்கு போகும்படியாய் துரிதப்படுத்தினார். ஆங்கில வேதாகமத்திலே நாம் பார்க்கிறதான பொழுது கப்பல் ஏறி அக்கறைக்கு போகும்படி என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. இந்த கப்பல் என்பது விசுவாசத்தை காண்பிக்கிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் வாசிக்கிறதான பொழுது அது அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் அக்கறைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் இருந்தால் மாத்திரம்தான் அந்த பரம கானானுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் உள்ள ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமாய் காணப்படுகிறது. பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக காணப்படுவது கூடாத காரியம் என்று. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் இந்த பயணத்திலே நாம் எந்த பலனையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. உலகம் என்கிற ஆழ்கடலில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் என்னும் கப்பல் நமக்கு மிகவும் தேவையாய் காணப்படுகிறது. இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. நம்ம அந்த பரம கானானை சுதந்திரிக்க வேண்டுமானால் பரிசுத்தமாய் ஜீவிப்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நாட்களை பரிசுத்தராய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதான பொழுது அது குற்றமற்றதா இருக்கும்படி நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நாட்களை வாஞ்சிக்கிறார். நாம் அக்கறைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் நமக்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் தேவனால் நற்சாட்சி பெற்றது போல நாமும் நாட்களை நற்சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார். நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறதான பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, இதோ இருக்கிறேன் கர்த்தர் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவரும் சாமுவேலை குறித்து குற்றப்படுத்த முடியவில்லை. சாமுவேல் ஒரு சாட்சியுள்ள ஜீவத்தை அவர் மோடி விடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் அவர் காணப்பட்ட நாட்களிலே ஒருவனும் அவரை குற்றப்படுத்த கூடாது இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளுடைய ஜீவியம் சாட்சியுள்ளதாக பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். விசுவாசத்தோடு அந்த அக்கறைக்கு போவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நம்மை அக்கறைக்கு அழைத்து செல்லுகிறவராய் காணப்படுகிறார். ஆயத்தமாகவும் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுவோம். அநேகரை கிறிஸ்துவுக்கென்று நாம் அக்கறைக்கு கடந்து சொல்லும்படியாக ஆயத்தப்படுவோம். சமாதானத்தின் தெய்வம் தாமே நம்மை முற்றிலுமாக ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவாராக. தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தொகுப்படை தம்முடைய சீசர்களை அக்கறைக்கு போகும்படியாக நீர் துரிதப்படுத்துகிறேன். நாட்களே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு ஒரு அக்கறை காணப்படுகிறது ஆண்டவரே. தொகுப்படை இந்த பரம கானானுக்குள்ளாய் அந்த தேசத்துக்குள்ளாக கடந்து செல்லும்படியாக, அந்த அக்கறைக்கு கடந்து செல்லும்படியாக நாள்
வாழ்க்கையில் நாங்களும் ஆயத்தப்பட வேண்டும், நாங்களும் துரிதப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். வெள்ளம் போல சாத்தானும் என் எதிரே வந்தபோது, ஆவியான என் தெய்வம் அவன் எதிரே கொடியை ஏற்றினீரே. தடையாவும் முற்றிலும் நீக்கினீரே, பாதைக்கு வெளிச்சம் ஜெயம் கொடுத்து இதுவரை நடத்தினீரே. உன் கிருபை போதுமையா, நீர் போதுமே என் வாழ்விலே, நீர் வேண்டுமே என் வாழ்விலே. நீரே நிரந்தரமே ஐயா, நீரே நிரந்தரமே. சுவாச கப்பல் சேதமாகாமல் இதுவரை காத்துக் கொண்டீரே.